8ஆம் வகுப்பு இயல் 2 திருக்குறள் மனப்பாடப் பகுதி. அதிகாரம் 12 நடுவு நிலைமை. குறள் 114. குறள் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். குறள் விளக்கம்: ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கப் போகும் புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழிச்சொல்லை கொண்டோதான் நிர்ணயிக்கப்படும். குறள் தக்கார் தகவிலர் என்பதவரவர் எச்சத்தார் காணப்படும். அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம். குறள் 279. குறள் கனை கொடியது யாழ்கோடு செவ்விதாங்கனை வினைப்படு பாலார் கொளல். குறள் விளக்கம்: நேராக தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும், வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும். அதுபோலவே மக்களின் பண்புகளையும் அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். குறள் கனை கொடியது யாழ்கோடு செவ்விதாங்கனை வினைப்படு பாலார் கொளல். அதிகாரம் 41 கல்லாமை. குறள் 410. குறள் விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடேனையவர். குறள் விளக்கம்: மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு. குறள் விலங்கொடு மக்களனையர் இலங்கு நூல் கற்றாரோடேனையவர். அதிகாரம் 44 குற்றங்கடிதல். குறள் 436. குறள் தன் குற்ற நீக்கி பிறர் குற்றங் காண்பிர் என் குற்றமாகும் இறைக்கு. குறள் விளக்கம்: முதலில் தன் குற்றத்தைக் கண்டு விலக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தை காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது. குறள் தன் குற்ற நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு.